மகாவிஷ்ணு. நான் என்னமோ உண்மையிலேயே விஷ்ணுவை பற்றி தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி. இவர் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. உண்மையிலேயே இவர் பேர் வந்து மகாவிஷ்ணு தானே, இல்லை இவர் நடுவில் மாற்றி வச்சிங்கனாரன்றதும் தெரியல. இவர் உண்மையிலேயே ஒருவேளை அந்த பேரை வச்சுருந்தா அந்த அப்பா அம்மா வந்து ரொம்பவே வந்து சங்கடப்படணும். இப்போ இதோட மோசமான பாஷையில் பேசுவாங்க நிறைய பேர். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பேசணும்னு விரும்பலை. ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் அதை வந்து ஆன்மீகம், அதை வந்து அவர் வந்து ஒரு காட்லினஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேர் அந்த மகாவிஷ்ணு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு என்னமோ இவர் வந்து டைரெக்டாக அவதாரம், விஷ்ணுவுடைய அவதாரம் மாதிரி இவர் ஒரு ஆக்ஷன்லாம் காட்டுறாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து இவரை மதிக்கிறாங்க. ஏன்னா நிறைய நாடுகளில் வந்து இவருக்கு பிரான்ச் இருக்குது. மகாவிஷ்ணு ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் இல்லை, இவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இது நடத்துகிறாரு. ட்ரஸ்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். அதில் என்ன ஸ்கேமோ என்ன விஷயமோன்றது ஃப்யூச்சரில் தெரிய வரும். அசோக் நகர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு நடத்தியிருக்காரு. சொற்பொழிவு இவரை வந்து எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இவர் வந்து ஒருவேளை இது வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையாக கூட இருக்கலாம். இவருடைய சைட்லேருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசினா பயங்கர வைரல் ஆகும். அது வேற அங்கத்தி பிரின்சிபல் கிட்டே ஏதோ டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு நான் என்ன பேசணும் அப்படின்றது. பேசுறதுக்கு முன்னாடி இவர் வந்து என்ன பேசணும்னு ஏன் கேட்குறாரு அப்படின்றதும் ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இவர் பேசுகிறாரு, பசங்க எப்போ ஹேன்னு கத்துனது அதையே வந்து கட் பண்ணி இந்த காமெடி. ஏன்னா இவர் வந்து ஒரு காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்திருக்காரு முன்னாடி. அப்போ இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவர் என்னென்னா பசங்கள்லாம் வந்து இவரை வந்து ஆரவாரம் செய்கிறாங்க, இவரை வந்து அப்படியே ஆமோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்ட்டு பசங்கள்லாம் கத்துறாங்க. அதை வந்து அந்த ரெக்கார்டிங்கை வந்து திரும்பி இவங்க ப்ளே பண்ணினே இருக்காங்க அந்த வீடியோவில். பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க, மைக் கொடுங்க அவருக்கு, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? See, there is a limit how to speak. There is a man, see, I'm in your court. You have called me for a speech. If you are not interested, then you shouldn't have called me. Am I right or wrong? Am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை, ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். மகாவிஷ்ணு மேல இருந்த அந்த பேர் மேல இருந்த ஒரு மதிப்பு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த பேர் இருக்குன்னும் போது நம்மளுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன பேச்சு, என்ன தேவையா இவனுக்கு? ஏங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்கு முன்னாடி வந்து காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியனெல்லாம் இருந்திருக்காரு இவர். இந்த சான்ஸ் வந்து இவருக்கு இந்த ஸ்கூலில் எப்படி கொடுத்தாங்கன்றது தான் தெரியல. இப்போ அது வந்து மினிஸ்டர்கிட்ட நல்ல விதமாக பேசி வாங்கினதாக தான் இருக்கும். நான் வந்து சும்மா மோட்டிவேஷனலாக பேச போகிறேன், இவர் என்ன ஒரு ஃபவுண்டேஷன்லாம் வச்சுருக்காரு, இவர் ஃப்ரீயாக பண்ணுறேன் அது இதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ண ஒரு வேலையாக தான் எனக்கு இது தோணுது. ஆனால் ரொம்ப வந்து ஓவராக பேசிட்டார். இவ்வளோ வந்து பேசியிருக்கக்கூடாது. அதாவது போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள், அதனால தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீ அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இதை வந்து நிறைய இந்து புராணங்களில் வந்து இதை பற்றி ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, சொல்லாமல்லாம் இல்லை. ஆனால் பகுத்தறிவு இருக்கிற ஒரு ஆள், நீ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கராக இருந்தாலும் ஒரு பொது வேதியில் ஒரு சபையில் வந்து பேசும்போது எப்படி பேசணுன்றதுக்கு ஒரு வரைமுறையெல்லாம் இருக்குது. இப்போ உண்மையிலேயே விஷ்ணுவோ சிவனோ வந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, ஊனமுற்றவங்க, இந்த மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொது வேதியில் பேசும்போது, நீ வந்து ப்ரைவேட்டாக பேசும்போது ஏதோ பேசிட்டு போ. ஒரு 10 பேர் நீ வந்து உன் கிளாஸுக்கு வராங்க, அப்போ நீ ஏதோ பேசுவேன். அது வந்து இந்த பேச்சு கேட்கும்போதே தெரியுது. அதனால தான் வந்து இவர் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காரு. கான்ட்ரவர்சியலாக பேசினா தானே பிடிக்குது மக்களுக்கு. தப்பாக பேசினா உடனே அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து உண்மையிலே என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இவர் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாயெல்லாம்
பெர் கிளாஸுக்கு வந்து சார்ஜ் வாங்குறாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவர் இவ்வளோ பெரிய மோட்டிவேஷனல் மேனாக இருந்தாருன்னா இவர் ஏன் வாழ்க்கையில் முன்னேறல? இவர் எங்கே போயிருக்காரு? இந்த இதை விற்று தானே இவர் இப்போ சாப்பிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது இதை பார்க்கும்போது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம். ஃபவுண்டேஷன் வச்சுருக்க, இது வச்சுருக்க, இதெல்லாம் வந்து எப்போ வந்து உங்களை மாதிரி ஆளை வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பேசும்போது தான் வந்து எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில். எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தலாம் முடியாதுங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது பலருக்கும் அது பிடிக்காது. ஆனால் இது வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காம போன ஒரு விஷயம். மினிஸ்டரே வந்து அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி அதில் வந்து குளிர் காயறதுன்றது என்ன சொல்கிறது, இது உதாரணம் சொன்னேன்னா ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால வேணாம் விடுங்க. மகாவிஷ்ணுவின் மூட நம்பிக்கை பேச்சு குறித்த விசாரணையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான குழு நிறைவு செய்துள்ள நிலையில் நாளை மறுநாள் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு என்பவர் பாவம் புண்ணியம் முன் ஜென்மம் என்று மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசியதால் அவருக்கு கண்டனம் வலுத்தது. தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரையும் அவர் அவமரியாதையாக பேசியதால் பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மூட நம்பிக்கை பேச்சாளர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர் நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமா தெரிவித்து. சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் குழு அமைத்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனிடையே அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு பள்ளிக்கும், சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே நிமிஷத்துல அவ்வளத்தையும் இழுத்து கொண்டு வந்து குப்பையில போடுற மாதிரி அந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசுனது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். யார் வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், இதை அனுமதித்ததே தவறு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்பிரிவு 1க்கு கீழே அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும். திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான பரம்பொருள் அறக்கட்டளை முழுவதையும் ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்றது. இது வந்து தேவையா? இப்போ இது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். மாற்றுத்திறனாளிகளை, ஒரு ஹேண்டிகேப்டில் இருக்க ஒரு ஆளை வந்து கடவுளே பார்த்தா கூட அவர் வந்து இப்போ பாவத்தினாலேயோ புண்ணியத்தினாலேயோ அதை வந்து 10 பேர் முன்னாடி சொல்லி இது பண்ணுறதுன்றது ரொம்ப அசிங்கம். அதுக்கு இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இது இந்த பாவத்தினால தான் இப்படி ஆச்சு. அந்த காலத்தில் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இவர் வந்து இவருடைய நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய வீடியோஸில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இவர் தப்பெல்லாம் பேசுவார். அது வந்து இந்த ஸ்கூலில் வந்து பேசினது தான் இப்போ பிரச்சனையாக போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை யார் பர்மிஷன் கொடுத்தது? தமிழிசை மேடம் வந்து அப்படி பேசுகிறாங்க. யார் வந்து பர்மிஷன் கொடுத்தது? எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து பதவி விலகணும். ஆனால் இவர் என்ன பேச போகிறாருன்றது ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியாது இல்லை எஜுகேஷன் மினிஸ்டருக்கு. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எதுக்காக பதவி விலகணும்? அங்கே இருந்த டீச்சர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்ககிட்ட கேட்டிருக்காரு இவர், இந்த மாதிரி நான் என்ன மேடம் பேசுறது, அந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு. நீங்கள் ஏதோ பேசுங்க சார், மோட்டிவேஷனலாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க டீச்சர்ஸ். அங்கே இருக்க அந்த டீச்சர்ஸுங்க அவங்க வந்து இதுவாக பார்த்துருக்கணும் இவர் வந்து என்ன பேச போகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பக்கித்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு அப்படி தான் தோணுது. எப்படியோ பார்க்கலாம் அடுத்த நாட்களில் என்ன ஆக போகுதுன்றது. மகாவிஷ்ணு அப்படின்ற பேருக்கே வந்து ஒரு களங்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்து. அது வந்து யார் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. மகாவிஷ்ணுன்றது அது அவ்வளோ பெரிய ஒரு பவர், அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி பேரே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன்.